ඔබතුමාලා විසින් ඊයේ දිනේ නේද අත්සන් කරලා ලිපියක් බාර දුන්නා. ඒ වගේම අපි තුලත් යම් අදහසක් තිබුණා මේ ඇති වී තිබෙන තත්ත්වය පිළිබඳව පක්ෂ නායකයන් එක්ක සාකච්ඡා කරගත යුතුයි කියලා. අපි අත්‍තරම් බලාපොරොත්තු වෙනවා එසේ නොවේවා කියලා. ඒ ප්‍රාර්ථනාවත් සමගම මේ දානම් නිසා කර්මාන්තකරුවන්ට වඩා ඒ කර්මාන්ත තුළ සිටින අපේ ඔබතුමාට දන්නවා කම්කරුවන් රනිල්ල වගේ අති දැවැන්ත ඝාතකයෝ අනිවාර්යෙන් හෙළිදරව් කරලා රට ඉතිහාසය ලියන්න ඕන අපේ රට දරුවන්ට. හිටපු රාජ්‍ය ඇමතිවරුන් පිල්ලයන් පොලිසිය නැත්නම් CID එක විසින් අත්අඩංගුවට ලැබුවා. ඔහු විසින් පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් කරුණු රාශියක් අනාවරණය වෙලා තියෙනවා. ඔහු ඊට සම්බන්ධ බවට வணக்கம் மணிலோ வணக்கம். இலங்கையின் நேற்றைய நாள் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குரிய முக்கியமான செய்திகளோடு இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் கட்சி தலைவர்கள் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் கொண்டு வரப்பட்டு, ஆனால் நேற்று முன்தினம் திடீரென்று இரவு வேளையில் 90 நாட்கள் பிற்போடப்படுவதாக அறிவித்திருக்கின்ற இந்த பரஸ்பர தீர்வைகள் குறித்த ஒரு சந்திப்பு. இதனால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் விதமாகவும் ஒட்டுமொத்த முடிவுகளை நாடு சார்பாக எடுப்பதற்காகவும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த கூட்டத்தில் இடம்பெற்ற சில முக்கியமான முடிவுகள், அதுபோல கலந்து கொண்டவர்கள், இவர்களை பற்றிய சில விடயங்களை இந்த நடன் செய்திகளிலே கொண்டு வருகிறேன். யாழ்ப்பாணத்திலே அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்த மற்றும் ஒரு வீதி நேற்றைய நாளில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வீதி வசாவிளான் சந்தையிலிருந்து பலாலி கடற்கரை வரையிலான வீதி. ஆனால் பல கட்டுப்பாடுகள், பல நிபந்தனைகள், இறுக்கமான கட்டுப்பாடுகளோடு இந்த வீதி திறந்து வைக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் சின்ன ஏமாற்றத்தை வழங்கி இருக்கிறது. ஆனால் இந்த வீதி திறப்பு குறித்து அவர்கள் பல பேர் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பது முக்கியமானது. இதேவேளை அரசாங்கத்துக்கு சில வேண்டுகோள்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதை பற்றியும் விரிவான விடயங்களை கொண்டு வருகிறேன். அதே வேளையிலே இந்த வீதி போக்குவரத்து வழியாக இனி பஸ் போக்குவரத்தும் பலாலி கடற்கரை சந்தை வழியே இடம்பெறவிருக்கிறது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் வீதி திறப்பின் போது பல்வேறு நிபந்தனைகள் அடங்கிய ஒரு அறிவித்தல் பலகை அங்கே காணப்பட்டிருக்கின்றது. இதிலே அதி உயர் பாதுகாப்பு வலயம் எந்த சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டது என்ற கேள்வி பொதுமக்களால் எழுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சட்ட வல்லுநர்கள் பல பேரும் இது குறித்து தங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் தேசிய மக்கள் சக்தியாக எதிர்க்கட்சியாக இருந்த வேளையில் கடந்த கால அரசாங்கங்கள் எந்தெந்த சட்டங்களை அடக்குமுறை சட்டங்களாக முன்னைய காலத்திலே மக்கள் மீது பிரயோகித்தனவோ அதையெல்லாம் விடுவிப்பதாக, அந்த சட்டங்கள் எல்லாம் இனி பின்வாங்கிக் கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் அதே சட்டங்களை இப்பொழுது மக்கள் மீது கொண்டு வருகிறது என்ற கேள்வியும் விமர்சனங்களும் எழுப்பப்பட்டுகின்றன. இதேவேளை நாடாளுமன்றத்திலே நேற்று உரையாற்றிய அமைச்சரும் அவைத் தலைவருமான பிமல் ரத்நாயக்க இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை குறிப்பிடுகின்றார். நாட்டில் உள்ள அத்தனை சட்டங்களையும் பயன்படுத்தி கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகள், அதுபோல மனித கொலைகள் மற்றும் வதைகள், குறிப்பாக பட்டணந்த வதை முகாம் குறித்த விடயங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்க தண்டிக்கப்படுவார். தேவை ஏற்பட்டால் இதற்கு வெளிநாட்டு சட்ட உதவிகளும் சர்வதேச சட்ட உதவிகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்று குறிப்பிடுகின்றார். பாருங்கள், ரணில் விக்ரமசிங்கவின் பட்டளந்த மீது சர்வதேச விசாரணைகள் நடத்தப்படலாம், இல்லாவிட்டால் சர்வதேச உதவியோடு விசாரணைகள் மற்றும் நீதியின் நடவடிக்கைகள் இடம்பெறலாம். அதுவேளை கர்தினால் மல்காம் ரஞ்சித் அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை இடம்பெறுவதை பற்றி அழைத்திருக்கிறார். ஆனால் யாருமே யுத்த குற்றங்கள் குறித்து, இறுதி காலகட்டத்தில் முள்ளிவாய்க்கால் பகுதியிலும் யுத்தம் இடம்பெற்ற பகுதியிலும் எம் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட வன்முறைகள் குறித்து சர்வதேச விசாரணைகளுக்கு உடன்படுவதாக இல்லை. ஆனால் ஒன்று, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வடக்கு கிழக்கிலிருந்து இந்த பட்டளந்த வதை முகாம் பற்றிய விசாரணைகள் மட்டும்தான் இடம்பெறுமா, தங்கள் பகுதிகளில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் போன்ற விடயங்கள் குறித்து விசாரணைகள் இடம்பெறாதா என்பது குறித்தும் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். அதில் அவர் சொன்ன ஒரு சில விடயங்கள், இல்லாவிட்டால் முழுவதுமான விடயங்களை பார்க்கலாம், ஆனால் ஒரு சில விடயங்கள் நிச்சயமாக மீண்டும் கேள்விக்கு உட்படுத்தப்படும், சர்ச்சைகளாகும். அதை பற்றியும் குறிப்பிடுகிறேன். தேசபந்து தென்னகோனுக்கு பிணை வழங்கப்படுகிறது. இதன் பின்னணி என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம். இதேவேளை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நேற்று நாளில் ஆற்றிய உரையொன்றின் போது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே 34 புதிய திட்டங்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் அவை அனைத்தும் இந்த ஊழல் ஒழிப்பு மற்றும் நாட்டை சுத்தப்படுத்துதல், புதிய கலாசார மாற்றம் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து தீர்மானிக்கப்பட்டு இயங்கு நிலையில் கொண்டு வரப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திடமிருந்து இந்த 24 மணி நேர கடவுச்சீட்டு நடைமுறை அண்மை காலமாக இருந்து வந்தது. இப்போது அது குறித்து மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அந்த அறிவித்தலை பற்றிய விடயங்களையும் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் நேற்றைய நாளில் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதோடு இத்தோடு உயிர்த்த ஞாயிறு சம்பந்தப்பட்ட விடயங்களும் இங்கே கொண்டு வரப்பட்டன. அதிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற பேராசிரியரின் கடத்தல் தொடர்பான விடயமாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவருக்கு உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்பு இருக்கிறதாக நாடாளுமன்றத்திலே நேற்றைய நாளில் குறிப்பிட்டதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். விரிவான செய்திகளில் அந்த விடயங்களையும் கொண்டு வருகிறேன். உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்தும் நேற்றைய நாளில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ஒன்றை பற்றிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதை பற்றிய விடயங்களையும் இன்றைய நாளின் செய்திகளிலே உள்ளடக்கி இருக்கிறேன். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். அமெரிக்கா உலக நாடுகள் மீது விதித்த இந்த புதிய வரி கொள்கை இல்லாவிட்டால் தீர்வைகள் குறித்து அது இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் மீதான பரிந்துரைகள் இல்லாவிட்டால் இலங்கை ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் அத்தனை கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து வழங்கக்கூடிய பரிந்துரைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஒரு கலந்துரையாடல் ஒன்றுக்காக கட்சி தலைவர்கள் கூட்டத்தை ஜனாதிபதி அழைத்திருந்தார். இந்த சந்திப்பு நேற்று காலை 10 மணி அளவில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. සුබෝදෑසනක් විශේෂයෙන්ම ඔබතුමාලා විසින් ඊයේ දිනේ නේද අත්සන් කරලා ලිපියක් බාර දුන්නා. ඒ වගේම අපි තුලත් යම් අදහසක් තිබුණා මේ ඇති වී තිබෙන තත්ත්වය පිළිබඳව පක්ෂ නායකයින් එක්ක සාකච්ඡා කරගත යුතුයි කියලා. ඒ අනුව තමයි ඉල්ලීමට අනුව අපි අද මේ සාකච්ඡාව යොදාගත්තේ. නමුත් සාකච්ඡාව ඉල්ලන අවස්ථාවේදී මේක කැඳවන අවස්ථාවේදී තිබුණු තත්ත්වයට වඩා තත්ත්වයන්ගේ යම් වෙනසක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒත් මම හිතනවා අපිට අත්‍යවශ්‍ය කරුණු කීපයක් තියෙනවා කතා බහ කරගන්න. ඔබතුමාලාට පුළුවන් ඉස්සෙල්ලාම ඔබතුමාලාගේ පැත්තෙන් යම් අදහස් ඉදිරිපත් කරන්න. අපි සාකච්ඡාව පටන් විපක්ෂ නැතුව. இந்த விடயம் குறித்து ஆராய்வதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறுபட்டோரும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஜனாதிபதி இது குறித்து இந்த அழைப்பை விடுத்திருந்தார். இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதில் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல்வேறு கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. අපි අත්ත වශයෙන්ම සතුටු වෙනවා දින 90ක විරාමයක් එහෙම නැත්නම් මාස 3ක කාලයක් ප්‍රතිචාරක බදු පැනවීම නතර වීම පිළිබඳව අපි අත්‍තරම් බලාපොරොත්තු වෙනවා එසේ නොවේවා කියලා. ඒ ප්‍රාර්ථනාවත් සමගම මම කරුණු කීපයක් ඉදිරිපත් කරන්න කැමතියි. සම්පතත් ලබාගෙන ඒ කේන්ද්‍රීය අපනයන ප්‍රවර්ධනය කිරීම. ජනාධිපතිතුමා බොහොම ස්තුතියි. මොකද මම සතුටු වෙනවා මේ ප්‍රශ්නයට යන්න ඉස්සර මේ වගේ රටක් හැටියට අපිට එකට වාඩි වෙලා සාකච්ඡා කරන්න පුළුවන්කමක් ඇති වෙච්ච එකෙන් සතුටු වෙනවා. මොකද මැතිවරණ කාලෙත් එක්ක එකට වාඩි වෙලා ඉන්නවා. ඒක ලොකු ආදර්ශයක් කියලා හිතනවා. ඔස්සෝදී මේ දානම් නිසා කර්මාන්තකරුවන්ට වඩා ඒ කර්මාන්ත තුළ සිටින අපේ ඔබතුමාලා දන්නවා කම්කරුවන් මේ අගලි කර්මාන්ත වේවා තේ රබර් කර්මාන්ත වේවා මේ කම්කරුවන්ගේ අනාගතේ නැත්නම් තත්ත්වය ගැන අපි පොඩ අවධානය යොමු කරගන්න ඕනේ. මොකද ඒගොල්ලෝ දැනටම මේ ආර්ථික වශයෙන් තමයි බැටලා ඉන්න අය. ඒ නිසා ඒක උනන්දුවක් තියෙනවා. මම කියන්න ඕනේ ඔබතුමාට මේ දැන් ජනවරමක් තියෙන ජනාධිපතිවරයා ට්‍රම්ප් ජනාධිපතිවරයා ඇමරිකාවේ. එතුමාගේ ක්‍රියාකලාප ගැන අපිට මතේ මොනවද තිබුණත් හරි එතුමා මේ කරන ක්‍රියාකලාප නිසා අපේ රටේ තුල මේ කඩාවැටීමක් සිදු වෙනවා නම් නැත්තම් ලොකු බරපතල ප්‍රශ්නයක් ඇති වෙනවා නම් ඒක නොසුදුසු තත්ත්වයක් නෙවෙයි ඔබතුමා පිළිගන්නවා හිතනවා. මොකද අපි ඒක දැන් දවස් 90ක් අපිට ලැබලා තිබුණ අවකාශ ලැබලා තිබුණ උනාට මේ වගේ මේක ලොකු අවවාදයක් අපිට ලැබලා තියෙනවා හිතනවා. මේකෙන් අපි ඉල්ලට එන්නට අපි කටයුතු කරන්න ඕන හිතනවා. එන් එළියට යන්න ඕන උදව්වක් කරන්න අපි ඔක්කොම සූදානම් කියලා කියන්නේ මම නිහඬව නස්තුති. ඔබතුමා දන්නවා අපේ පක්ෂය හැම අවස්ථාවකදීම රටට ගැටලුවක් මතුවනාම රට වෙනුවෙන් අපේ දේශපාලන මතවාද වෙනස් වුණත් සහයෝගය දෙන්න බලාපොරොත්තු වෙන පක්ෂයක්. ඉතින් ඒ අනුව මේ අවස්ථාවේදීත් අපේ පක්ෂයට සහ අපේත් එක්ක හිතවත් අනිත් කණ්ඩායම් එක්ක මේ ගැටලුවෙන් පිට එන්න උදව් කරන්න හැම ක්‍රමවේදයකටම අපේ පක්ෂයත් සහයෝගය දෙන්න ලෑස්තියි. அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது அதுபோல ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக பேசப்பட்டது.
இந்த கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள குழு முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் என்பவற்றை ஒன்றிணைத்து கட்சித் தலைவர்களோடு தொடர்ச்சியாக ஆராயவும் இதன் போது முடிவெடுக்கப்பட்டது. இந்த இடத்திலேதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் விதித்த தீர்வைகளை 90 நாட்களுக்கு ஒத்தி போடுவதாக, இல்லாவிட்டால் 90 நாட்களுக்கு இதன் தீர்மானங்கள் எடுக்காமல் இருப்பது பற்றி நேற்றைய நாளில் அறிவித்திருந்தார். ஆனாலும் இந்த விடயம் இந்த நாளில் பேசப்பட்ட வேளையில் இந்த கூட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா, அதுபோல காயந்த கர்மா திலக்க, காவிந்த ஜெயவர்தன, எஸ்.எம். மரிகார் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். தமிழரசு கட்சி சார்பாக சாணக்கியன், புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பாக டி.வி. சாணக்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எல்.ஏ. ஹிஸ்புல்லா, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ரிஷாத் பதியுதீன், சர்வஜன பலய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சி தலைவருமான திலீப் ஜாவீர, ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக தாசிரி ஜெயசேகர போன்றோர் பங்கு பெற்றிருந்தார்கள். இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஜனாதிபதியோடு முன்வைத்து பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து ஜனாதிபதியின் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டார்கள். இதிலே ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள குழு முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகளை பற்றியும் பரிந்துரைக்கப்பட்டு பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. இவை குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டு இந்த அமெரிக்க அரசாங்கத்துடன் அமெரிக்க ஜனாதிபதியோடு நடத்தப் போகின்ற பேச்சுவார்த்தைகளில் என்னென்ன விடயங்கள் முக்கியமாக பேசப்பட வேண்டும், அதிலே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறாக யோசனைகள் முன்வைக்கப்பட்டு பகிரப்பட்டிருந்தன. இதேவேளை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்றைய நாளில் அலரி மாளிகையில் உள்ள லோட்டஸ் கட்டிடத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் ஒன்று இருக்கிறது. அந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்திலே தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதிக்காக இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக செயற்படுத்தப்பட உள்ள முன்மொழிவுகள் குறித்த கூட்டம் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய நாளில் இடம்பெற்றது. அதன்போது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் ஆலோசனைகளின்படி அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் செயற்பட போது அதன் கீழே 34 புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே நேற்று முன்தினம் தேசிய ஊழல் ஒழிப்பு திட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது. இது 5 ஆண்டு திட்டமாக இங்கே இருக்கிறது. இதிலே சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகின்ற திட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இருக்கிறது. அதன் கீழே தான் பல்வேறு அமைச்சுக்கள் திணைக்களங்கள் ஒன்றாக இணைந்து இந்த 34 திட்டங்களையும் கொண்டு வருவது ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். யாழ் குடநாட்டில் படையினரின் கட்டுப்பாட்டிலே 35 ஆண்டுகளுக்கு மேலே அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்த வீதி ஒன்று மக்கள் பாவனைக்காக நேற்றைய நாளில் திறந்து வைக்கப்பட்டது. ராணுவ பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்த வசாவிளான் பலாலி வீதி நேற்று 11ஆம் தேதி காலை முதல் திறக்கப்பட்டு மக்களது பாவனைக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீதி ஊடாக போக்குவரத்துகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 35 வருடங்களாக மூடப்பட்டிருந்த இந்த வசாவிளான் தொடக்கம் பலாலி கடற்கரை வரையிலான இந்த பாதை நீண்டகால மக்கள் போராட்டங்களுக்கு பிறகு இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அண்மையில் நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இடம்பெற்ற வேளையில் ஜனாதிபதியும் அதிலே கலந்து கொண்டிருந்தார். அப்போது யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதியிடம் இது குறித்து முன்மொழிவு முன்வைக்கப்பட்டது. எனவே இதன் அடிப்படையில் நேற்றைய நாள் திறந்து வைக்கப்பட்ட இந்த வீதியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு விதமான அதிருப்தி ஒன்றை வழங்கியிருக்கிறது. ஒரு பெரிய அறிவித்தல் பலகையில் இந்த கட்டுப்பாட்டு விடயங்கள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகனங்களினூடான போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆனாலும் அந்த போக்குவரத்து காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மாத்திரமே மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல், வாகனங்களை திருப்புதல், அதுபோல பயண நேரத்தில் புகைப்படம் காணொலி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்த பார ஊர்திகளும் இந்த வீதியினூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகம் தான் அதிகபட்ச வேகமாக இங்கே செல்ல முடியும் என்பதோடு சேர்த்து சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை இங்கே முக்கியமானது. அது பொதுவாக பல்வேறு வீதிகளில் உள்ளது. ஆனால் இப்படி நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த இந்த வீதியினூடான போக்குவரத்துக்கு அனுமதி கோரப்பட்டு தொடர்ச்சியாக மக்களால் இது பற்றிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் தேர்தல் காலத்தில் இப்பொழுது இது திறந்து வைக்கப்பட்டிருப்பதோடு இது தேர்தலுக்கான நடவடிக்கையாக இல்லாமல் மக்கள் பாவனைக்கு அனுமதி மட்டுப்பாடில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வீதி திறந்து வைக்கப்பட்டாலும் இப்படி இறுக்கமான பல்வேறு விதிமுறைகள் இருப்பது உண்மையில் மக்கள் மத்தியில் அதிருப்தியை கொண்டு வந்திருக்கிறது.
ஆனால் இந்த வீதி வழியாக 764 இலக்க தனியார் பேருந்து சேவை காங்கேசன்துறை வரை பயணிக்கும் என்றும் தனியார் பேருந்து சேவையின் 764 பிரிவின் முன்னாள் தலைவர் அமிர்தலிங்கம் இந்த நாளில் தெரிவித்திருக்கிறார். இப்போ எங்களுக்கு இந்த பாதை திறந்தது ஒரு சந்தோஷமான வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதிலிருந்து எங்களோட வசாவனாலில் உலகாலம் ஓடினது. இனி வசாவனாலில் வந்து பலாலி சந்தியார திரும்பி கேகேஎஸ் வரைக்கும் போகும். வந்து கேகேஎஸ்ல இருந்து வந்து வசாவனால இனி யாழ்ப்பாணம் போகும். அது இப்போ படிப்படியாக இப்போ முதல் நாங்கள் அங்கே விட்டெடுத்து என்ன மாதிரி செய்கிறோன்றதை நாங்கள் எங்களோட ரொட்டேஷன்கள் போட்டு தீர்மானிக்கும். இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தலாக இந்த வீதியானது பலாலி அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும். இந்த வீதியினூடாக பயணிக்கும் அனைவரும் கீழ்காணும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு மஞ்சள் நிறத்தில் இந்த அறிவித்தல் பலகை காணப்படுகிறது. வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை மாத்திரமே. வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது. வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த வீதியில் நடைபயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்த்த ஏனைய பார ஊர்திகள் பயணிக்க தடை. இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது 40 கிலோமீட்டர் மாத்திரமே. இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும். மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இப்போது வீதியின் திறப்புக்கு பல்வேறுபட்டோரும் உரிமை கோரலாம், ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட மட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், கட்டுப்பாடுகளோடு ஒரு வீதி திறப்பு அவசியம் தானா என்ற கேள்வியையும், அதுவும் தேர்தல் காலத்தில் ஒரு தேர்தல் பரிசாக மக்களுக்கு வழங்குவது போல இப்படியான நடவடிக்கை இடம்பெற்றிருப்பது கட்டாயமாக மக்களால் சந்தேக கண்ணோடு நோக்கப்படக்கூடியது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இதுவேளை இந்த வீதி உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டபூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் என்ன அடிப்படையில் இந்த நிபந்தனைகள் யாரால் விதிக்கப்பட்டுகின்றன என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. வாக்குகளுக்காக தேர்தல் வாக்குறுதி போல இல்லாவிட்டால் தேர்தல் பரிசாக இது திறந்து வைக்கப்படுவதாக இங்கே இருக்கலாம். ஆனால் இந்த பலாலி வீதி அமைந்துள்ள பகுதி அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இரவு வேளையில் மாலை 6 மணிக்கு பிறகு அந்த வீதியூடாக பயணிப்பதை மட்டுப்படுத்துவதற்கு யார் இங்கே அதிகாரம் அளித்தது என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த நாளில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான சுமந்திரனும் இந்த கேள்வியை சமூக வலைத்தளத்திலே கேட்டிருக்கிறார். 35 வருடங்களுக்கு பிறகு வாகன போக்குவரத்துக்காக இந்த வீதி திறக்கப்பட்டிருந்தாலும் அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள இந்த வீதி இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதி என்ற அடிப்படையில் இந்த போக்குவரத்துக்கான தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு மட்டுப்படுத்தல்கள் இதன் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் இங்கே தெரிகிறது. எனவே இந்த அறிவுறுத்தல்களை மீறுவது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கத்தக்க குற்றமாகும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற வேளையில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதாக உத்தரவாதம் அளித்தவர்களால் எவ்வாறு சட்டவிரோத மட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் என்ற கேள்வியை சுமந்திரன் எழுப்பியிருக்கிறார். இது அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்கும்போது மாலை 6 மணி வரை இந்த வீதியை பயன்படுத்தலாம். 6 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இந்த வீதியை மக்கள் பயன்படுத்த முடியாது என்று சட்டம் விதிப்பது யாரால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். அதுபோல நடைப்பயணிகள் இந்த வீதியை பயன்படுத்துவது அனுமதி அளிக்கப்படாதது ஏன்? அதைவிட முக்கியமான கேள்வியாக தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் இப்படியான வீதிகள் திறக்கப்படுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதேவேளை நேற்றைய நாளில் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு தலைமை காரியாலய கட்டடம் மற்றும் அதனை சூழவிருந்த சுமார் 8 பரப்பு காணியும் நேற்று வியாழக்கிழமை இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 35 வருட காலத்துக்கு மேலாக இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த காணி மற்றும் அதனுள் இருந்த கட்டடம் தொடர்பாகவும் வரி கிழக்கு பிரதேச செயலரிடம் இராணுவத்தினர் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக கையடித்து இந்த பிரதேச செயலாளரினால் இந்த அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பொது முகாமையாளரிடம் கையடிக்கப்பட்டது. இராணுவத்தினால் மிக நீண்ட காலமாக அபகரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற தொடர்ச்சியாக கோரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் நேற்று வீதியில் திறக்கப்பட்டு அருகே உள்ள இந்த காணியும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை இப்பொழுது நடைமுறைப்படுத்தி வந்தாலும் அநேகமான விடயங்கள் கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியாக இருந்த வேளையில் குற்றம் குறை சொன்ன விடயங்களாகவே அமைந்திருக்கின்றன என்பதையும் பல பேர் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பாருங்கள், கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் போது சர்வதேச விசாரணைகள் நாட்டிலே இடம்பெறாது, அது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்படாது என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டு வந்தது. ஆனால் நேற்று நாடாளுமன்றத்திலே பேசிய அவைத்தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சம்பந்தப்பட்டுகின்ற பட்டலந்த விசாரணை குழுவின் அறிக்கை இப்பொழுது விசாரிக்கப்பட்டு அது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வரும்போது
ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இந்த பட்டலந்த வதை முகாமோடு தொடர்பட்டவராக இருந்தால் நாட்டில் உள்ள அனைத்து விதமான சட்டங்களையும் பயன்படுத்தி அவரை தண்டிப்பதற்கு தாங்கள் முழுமையான முயற்சிகள் எடுப்போம் என்றும், தேவைப்பட்டால் சர்வதேச முயற்சிகளின் அடிப்படையிலும் சர்வதேச உதவியின் அடிப்படையிலும் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலும் அவர் தண்டிக்கப்படுவார் என்று சொல்லி உறுதி வழங்கியிருக்கிறார். அதேவேளை வடக்கில் உள்ளவர்கள் பல பேர் தன்னை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, தனியே பட்டலந்த வதை முகாம் பற்றித்தான் நீங்கள் விசாரிப்பீர்களா? வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெற்ற தமிழர் பகுதிகளில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மற்றும் இதர குற்றங்கள் குறித்து, தங்கள் மக்கள் மீது விதிக்கப்பட்ட பல்வேறு வதைகள் குறித்து விசாரிக்க மாட்டீர்களா என்று கேட்கப்பட்ட வேளையில் இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபி இயக்கம் முன்பு செய்த கொடுமைகள், தமிழீழ விடுதலை புலிகளால் இழைக்கப்பட்ட குற்றங்கள், அதுபோல பாதுகாப்பு படையினரால் இழைக்கப்பட்ட குற்றங்கள் குறித்தும் தங்களால் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அது குறித்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அடுத்த வருடத்துக்குள் இந்த விடயங்கள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்படும் என்ற விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். මෙතන බටලන්ත කොමිසම පිළිබඳ වාර්තාව අද අපි සාකච්ඡා කරන අපි පිළිගන්නවා. ඒ සාකච්ඡාව අපි අද ගන්නේ ඒක මේ මොහොතේ හදිසියේ මහජන සංවාදයට ආපු නිසා. උතුරේ මිනිස්සු අහනවා සහෝදරයා බටලන්ත විතරද කතා කරන්නේ? උතුරේ වෙච්ච මහා සංහාරයන් ගැන දෙපැත්තෙම වෙච්ච කතා කරන්නද ඔබතුමා දන්නවා? ඒගොල්ලෝ දන්නවා EPDP අපරාධයක් දන්නවා, LTD අපරාධයක් දන්නවා, ශ්‍රී ලංකා ආරක්ෂක අංශ වලින් අපරාධයක් දන්නවා. අපේ ප්‍රවේශය මොකද? අපි සැලසුම් කරන් ඉන්නේ මේ අවුරුද්ද අවසානයේ ලබන අවුරුද්ද මුලදී සම්පූර්ණ අපි රිකන්සිලියේෂන් සහජීවනයේ සංහිඳියා ඉලක්ක කරගත්තු විශාල ව්‍යාපෘති කරේනවා. අපි අලුත් ව්‍යවස්ථාවකුත් හදනවා. අපි පිළිගන්නවා මේ අඩුපාඩුව ශ්‍රී ලංකා රාජ්‍යයෙන් වෙලා තිබෙනවා කියලා. අපි හිතනවා කරු ජනාධිපතිතුමාගේ පැත්තෙන් අන්න එවැනි මොහොතක සමහර බොහෝ රටවල් වල වගේ මේ අපරාධයෙන් විවිධ පැති වලින් බැටකාපු මිනිස්සු වෙනුවෙන් මුළු ජාතියෙම මේ මිනිස්සුන්ගෙන් දෙමාපියන්ගෙන් සමාව අරගෙන ආයි කවමදාක්වත් ලංකාවේ මෙහෙම ලේ විලක් බවට ලංකාපත් වෙන්නේ නැහැ කියන සහතිකය අපේ ජනාධිපතිතුමා දෙයි කියලා. ඒ නිසා අපේ ප්‍රවේශයේ පැති දෙකයි. බටලන්ත පබනක් නෙමෙයි. ඔය අපිට තියෙන විජේවීර සෝරයක් සම්බන්ධ ප්‍රශ්න විසඳ ගන්න. தென்னாப்பிரிக்காவிலே நியமிக்கப்பட்ட நல்லிணக்க மற்றும் உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழு போன்ற அமைப்பின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க குற்றம் இழைத்தவராக இருந்தால் அங்கே தென்னாப்பிரிக்காவிலே வழங்கப்பட்டது போல குற்றம் இழைத்தவர் பிரதானி, அதாவது அந்த குற்றங்களின் பின்னணியில் இருந்த பிரதானி நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். இலங்கையில் உள்ள அதி உச்ச சட்டங்கள் மூலமாக சட்டத்தின் அடிப்படையில் உச்ச வரம்பில் என்ன செய்ய முடியுமோ, இல்லாவிட்டால் சர்வதேசத்தில் உள்ள மிக பிரபலமானவர்கள் மிகச் சிறந்தவர்களை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க தண்டிக்கப்படுவார். குறிப்பாக இப்படியான குற்றங்கள் இழைத்தவர்கள், உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், அதுபோல மற்றவர்களை வதைத்தவர்கள் ஆகியோர் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் பொது அலுவலகங்களுக்கு இல்லாவிட்டால் மக்கள் பணிகளுக்கு மீண்டும் வராத மாதிரி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களது இறுதி காலத்திலாவது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். නමුත් අපි පරිගැනීමේ චේතනාවෙන් මේ කරන්නේ. ප්‍රධාන ප්‍රවේශයේ සංහිඳියාව, සමගිය, සහජීවනය ඒ අතරේ සවුත් ඇෆ්‍රිකන් රිකන්සිලියේෂන් ට්‍රුත් කමිෂන් එක කරා වගේ ප්‍රධාන වදකයන්ට අනිවාර්ය වශයෙන්ම ආධිකරණ මගින් දඬුවම් දෙනවා. ලෝකේ ඉන්න හොඳම නිලධාරීන්ගන්ලා හරි රනිල් වික්‍රමසිංහට විරුද්ධව කරන්න පුළුවන් හැම නීතිය ඇතුළේ කරන්න පුළුවන් හැම පරීක්ෂණයම කරලා ඒ මිනිමරුවන්ට ඔවුන්ගේ ජීවිතය අවසාන කාලෙදී හරි අනිවාර්යෙන් දඬුවම් දෙන්න අපි කටයුතු කරනවා කර සභාපති. அதே வேளையில் கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் தவறவிட்டதை ஏற்றுக்கொள்கிறோம், அது தாமதப்பட்டதை பற்றியும் இங்கே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் ஒரு தடவை நாட்டிலே இப்படியான இரத்த ஆறு ஓடாதவாறு இதற்கான தண்டனைகளை வழங்குவதன் மூலமாக நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் அதுபோல சகஜீவனம் போன்றவை ஏற்றுக்கொள்ளப்படும் இலங்கையிலே. அதற்கான முழுமையான முயற்சிகள் இந்த அரசாங்கத்தினால் இந்த வருட இறுதியில் இல்லாவிட்டால் அடுத்த வருட ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதி வழங்கியிருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாவின் பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா இந்த தமிழ் தேசியம் குறித்து தன்னுடைய கருத்தொன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். தமிழ் தேசியம் என்பது வெறுமனவே ஒரு தேர்தல் கோஷம் அல்ல. பேரளவில் மட்டும் அதை பேசிக்கொண்டிருப்பவர்களும் நாம் அல்ல. தமிழ் தேசியத்திற்காக நாம் மாபெரும் அர்ப்பணங்களை ஆற்றியவர்கள். நாம் இரத்தமும் சதையுமாக அதை ஏற்று அதற்காக இரத்தமும் வியர்வையும் சிந்தியவர்கள். அன்றாட பிரச்சனைகள், அபிவிருத்தி, அரசியல் உரிமை என்று எம்மால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து நகர்வுகளிலும் தமிழ் தேசியத்தினை பாதுகாத்து வலுப்படுத்தும் நோக்கமே அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. எமது மக்களின் நலன் சார்ந்து உறவுக்கு கரம், உரிமைக்கு குரலும் செயலும் என்ற எமது கோட்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே நாம் தேசிய நல்லிணக்க வழிமுறையில் பயணித்து வருகின்றோம். இதேவேளை இப்பொழுது 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற பேராசிரியர்
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களது கடத்தல் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக இன்று நாளில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்திலே வைத்து தெரிவித்திருக்கிறார். පහුගිය දවසක හිටපු රාජ්‍ය ඇමතිවරුන් පිල්ලයන් පොලිසිය නැත්තම් CID එක විසින් අත්අඩංගුවට ලැබුවා. ඔහු විසින් පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් කරුණු රාශියක් අනාවරණය වෙලා තියෙනවා. ඔහු ඊට සම්බන්ධ බවට ඉතින් ඒ පිළිබඳවත් විමර්ශන කරනවා. ඒ හින්දා අපි කිසි ලෙසකවත් මේ කිසිදු අපරාධයක් යට ගහන්න ඕ කිසිදු අපරාධ කඩකට නිදැල්ලේ හැසිරෙන්න ඉඩ කඩක් නැහැ. නීතිය යුක්තිය මේ රටට ගේන්න අවශ්‍යයි. මේ රටේ නීතිය සාධාරණත්වය නැවත ස්ථාපිත කරන්න අවශ්‍යයි. ඒ වෙනුවෙන් ගත යුතු හැම ක්‍රියාමාර්ගයක්ම ගන්නවා. இப்போது கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே விசாரிக்கப்பட்டு வருகின்ற பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களோடு பல்வேறு விதங்களில் தொடர்பட்டதற்கான ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அதன் அடிப்படையிலும் அவர் விசாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுகின்றார் பிள்ளையான். இது குறித்து நாடாளுமன்றத்திலே நேற்று முன்தினம் பேசிய சாணக்கியன் தமிழரசு கட்சி இதை வரவேற்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்று சமூக வலைத்தளத்திலே ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே யார் கைது செய்யப்பட்டாலும் அது பிள்ளையானாக இருந்தாலும் தாங்கள் அதை கண்டிப்பதாக எதிர்ப்பதாக குறிப்பிட்டுகின்றனர். குறிப்பாக பிள்ளையான் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் இடத்தில் அவர் சட்டத்தின் ஊடாக தண்டிக்கப்படுவதற்கு இன்னும் பல்வேறு போதுமான சட்டங்கள் இலங்கை சட்ட வரைவிலே இருக்கின்றன. எனவே அதற்கு பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த தேவையில்லை என்று அவர் அழுத்தமாக குறிப்பிடுகின்றார். இதுதான் உண்மையாக மிக முக்கியமான ஒன்று. பயங்கரவாத தடை சட்டம் என்பது 1979ஆம் ஆண்டு இலங்கை மக்கள் மீது கொண்டு வரப்பட்டு திணிக்கப்பட்ட ஒன்று. இது அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படக்கூடிய ஒரு ஆபத்தான சட்டம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் இதன் கீழ் தண்டிக்கப்பட்டாலும் அது உண்மையில் தடுக்கப்பட வேண்டிய, கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், இலங்கையிலே உள்ள ஏனைய சட்ட வரைவுகள் மிக பொருத்தமானவையாக, அவற்றின் மூலமாக பல்வேறு தீர்ப்புகள் எடுக்கப்படக்கூடியதாக இங்கே இருக்கும் போது இந்த சட்டத்தை பயன்படுத்தி தண்டிக்கப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதே பொதுவான நிலைப்பாடாக இங்கே இருக்கிறது. நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட பிரேரணை மூலமாக இனி இடைநீக்கம் செய்யப்படவுள்ள காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர் மீதான தனியான பிரேரணை நேற்று முன்தினம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான முழுமையான அனுமதியை நாடாளுமன்றம் வழங்கி இருக்க நேரத்தில் நேற்று அவருக்கு மாத்தறை நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது. தடுப்பு காவலில் இத்தனை காலமும் இருந்த தேசபந்து தென்னக்கோன் நேற்றைய நாளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் அவரை 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. என்றாலும் நீதிமன்றம் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அவரை விடுவித்திருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள், அதுபோல குறிப்பிட்ட தினத்தில் விசாரணைக்காக அழைக்கப்படும் போது மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருகை தருவதாகியன அவர் மீது விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளாக அமைகின்றன. 2023ஆம் ஆண்டு வெலிகமவில் உள்ள பிரபல விடுதியொன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் 20 நாட்களாக தேடப்பட்டு பின்னர் அவர் சரணடைந்திருந்தார். 2010 முதல் 17ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தின் மண்டைதீவு பகுதியிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அந்த திட்டம் ஏனோ கைவிடப்பட்டது. எனவே மண்டைதீவு பகுதியில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட இந்த காணி தொடர்பாகவும் அதனுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் நேரில் சென்று கள ஆய்வு செய்வதற்காக நேற்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகேயும் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் முன்னாள் வீரருமான சனத் ஜெயசூரியவும் விஜயம் செய்திருந்தார்கள். இவர்கள் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு அந்த கள விஜயத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே வடக்கு பிராந்தியத்தில் இந்த கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டே இந்த கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான ஆரம்ப திட்டங்கள் குறித்து அவர்கள் விவாதித்திருந்தார்கள். அதே போல நேற்று அமைச்சர் கலந்து கொண்ட ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்றும் கலந்துரையாடலோடு இடம்பெற்றது யாழ்ப்பாண விருந்தகத்தில். சனத் ஜெயசூரியவும் இதிலே கலந்து கொண்டிருந்தார். இந்த முயற்சியினால் வடக்கு மாகாணத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதோடு சர்வதேச கிரிக்கெட் கட்டமைப்பு ஒன்று மிகச்சிறந்த உட்கட்டமைப்போடு யாழ்ப்பாணத்திலே உள்வாங்கப்படுவதும் மிக முக்கியமான ஒன்றாக அமையும். அண்மை காலமாக 24 மணித்தியால சேவை மூலமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திலிருந்து கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள நடைமுறை இருந்து வந்தது. எனினும் வர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டை முன்னிட்டும் அதை தொடர்ந்து வரப்போகின்ற நாட்களான ஏப்ரல் 15, 16, 17 ஆகிய தேதிகளிலும் பொதுமக்களுக்கு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான ஒரு நாள் சேவை, அதே போல பொது சேவைகளை வழங்குவது குறித்த விசேட அறிவித்தல் ஒன்று நேற்று குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பிலே இந்த நாட்களில், அதாவது வருகின்ற 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் மதியம் 12 மணி வரை மட்டுமே இந்த டோக்கன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது திணைக்களம். எனவே ஒரு நாள் சேவைக்காக 24 மணி நேர சேவை ஆகியன
எனவே ஒரு நாள் சேவை அதுபோல 24 மணி நேர சேவை ஆகியன இந்த நாட்களில் இயங்காது என்பதை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. எனவே முற்கூட்டியே இந்த நடவடிக்கைகளை ஆரம்பத்திலே தீர்மானித்துக் கொள்ளுமாறும் இந்த நாட்களை அப்படியான முழு சேவைகளில் பெற்றுக்கொள்ள தவிர்த்துக் கொள்ளுமாறும் தெரிவித்திருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நேற்று நாளில் வழங்கப்பட்டது. இதிலே 35 வேட்பு மனுக்களை மேலதிகமாக ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று நாளில் உத்தரவிட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதியரசரான முகமது லஃபார், நீதியரசர் பிரியங்கா பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய ஆயம் நேற்று இந்த அறிவித்தலை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தங்களுடைய பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. எனவே முன்னர் நிராகரிக்கப்பட்ட 37 வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்கனவே கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மாவட்டங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தாக்கல் செய்த 10 வேட்புமனுக்களும், மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தாக்கல் செய்த வேட்புமனுவும், கண்டி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகியவையும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சுயேட்சை குழுவும், நுவர்லியா மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும், கொழும்பு மாவட்டத்தில் ஒரு சுயேட்சை குழுவும் உட்பட 35 தரப்புகள் தாக்கல் செய்த வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும்படி மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது. கடந்த வாரமும் நேற்றும் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய வழக்குகளின் இத்தகைய உத்தரவுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சட்டமா அதிபரூடாக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்ற போதிலும் அது குறித்து இன்னும் உண்மையான விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் நேற்று இது குறித்து தேர்தல் ஆணையகம் ஒரு முக்கியமான விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையாளர் நாயகமான சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். 250 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் திட்டமிட்டபடி வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் என்றும், நீதிமன்றத்தால் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் அது மட்டுமல்லாமல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தங்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவுகள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகளுக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும். எனவே இந்த 250 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடத்தப்படுவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அறிவித்திருக்கிறது. இதேவேளை அரசாங்கம் சார்பாக இன்னும் ஒரு முக்கியமான அறிவித்தல் நேற்று நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி விடுமுறை என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவித்தல் போலியானது என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அரசாங்கம் அப்படியான ஒரு தீர்மானத்தை இதுவரை அவ்வாறு தீர்மானிக்கவில்லை என்றும், 13, 14ஆம் தேதிகள் விடுமுறை தினங்களாக இருக்கின்ற போதிலும் 15ஆம் தேதி உத்தியோகபூர்வமான அரசாங்க விடுமுறை தினம் என்று அறிவிக்கப்படுகின்ற செய்தி போலியானது என்று அறிவித்திருக்கிறது. அவைதான் இந்த நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். இதே போல நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் குறித்து, வெளியாகின்ற செய்திகள் குறித்த விமர்சனங்கள் குறித்து உங்களுடைய உரையாடல்கள், கேள்விகள் ஆகியன தொடரலாம். இது ஜனநாயக அடிப்படையிலும் அரசியல் அறிவை அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் விதமாகவும் இப்படியான உரையாடல்கள் ஆரோக்கியமானவை என்பதை நானும் அழுத்தமாக வரவேற்கிறேன்.